யோ பஞ்சு, விஷயம் தெரியுமா உனக்கு? எந்த தலை போற விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவா பேசுங்க என்று ஒண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்கிறா. எனது பொண்டாட்டி வீட்டுக்குள்ள இருக்குதா? யோ, ஒண்டாட்டிக்கு ஏதாவது மருந்து கிருந்த கொடுத்து கொல்ல வேண்டியதானேயா? ஒண்டாட்டினால என் நிம்மதி போகுதாக்கும். மருந்து கொடுத்து கொள்ளணுமா? என்னென்ன காலையில ஒரு ரவுண்டு போயிட்டீங்களா? என்ன கீழே பாத்துட்டு இருக்கீங்க? ஐயோ, இந்த பேய் எங்க இருந்து வந்துச்சு? சமாளிக்கணுமே. அண்ணே ஓடிருங்க. ஹாய் டார்லிங். டார்லிங்கா? நானா? இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசவே மாட்டீங்களே. ஆனா கீழே பாத்துட்டு இருக்கீங்க. தள்ளுங்க. ஐயோ, பாத்துட்டாளா? யோ பஞ்சு, காது கேக்குதா இல்லையா? சரக்கும் சைடிஸும் வாங்கி வச்சு ரொம்ப நேரம் ஆச்சியா. ஒண்டாட்டி ஏமாத்திட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? செத்தான் சேகரு. யோ, சென்னையா இதெல்லாம்? ஐயோ முப்பாத்தா, நீ எல்லாத்தையும் தப்பாவே நினைக்கிற. அந்த அண்ணன் கீழே நின்னு ஜோக் பண்ணிட்டு இருக்கிறாரு. எது? கட்டின பொண்டாட்டி ஏமாத்திடுவான்னு சொல்லிட்டு இருக்கறாப்ல. உங்களுக்கு அது ஜோக்கு? கர்மம் முடிச்சவ காதுல எதெல்லாம் விழுக கூடாதோ அதெல்லாம் கரெக்டா விழுந்துருச்சு. எப்படி சமாளிக்க போறனோ தெரியலையே. ஐயோ, என்ற முப்பாத்தா கோவத்துலதான் ரொம்ப அழகா இருப்பா. யோ, இந்த பேச்ச மாத்திர வேலையில இங்க வச்சுக்காத. முதல் வாயா, நீ ரூமுக்கு வா. அங்க வச்சு உனக்கு பேசினாதான் சரியா வருமாக்கும். ஒரு கோட்டுக்கும் கோழி பிரியாணிக்கு ஆசைப்பட்டு பேய்கிட்ட மாட்டிட்டனே. முப்பாத்தா, ஒரே ஒரு நிமிஷம் நீ போயிட்டே இரு. அடி வாங்க மாமா ரெடியா வரேன். ஊர்லகத்துல 4-5 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவெல்லாம் சந்தோஷமா இருக்கிறான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு உங்களை தானே கட்டிட்டு அழுதேன். இப்போ என்னை பாடையில கட்டிட்டீங்களே. கையில கிடைச்சிங்க, பேசாம போயிருக்க சொல்லிட்டேன். நான் என்ன தப்பா கேட்டேன்? சரக்கடிக்கலாம் வந்தேன்னு கேட்டேன். அதுக்கு நீ மூக்கால் எழுதிட்டு போறாப்ல. என்னவோ போ, நாம போய் சரக்கடிப்போம்.